சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தால் உன் வீட்டில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அது நீ காத்திருந்த அற்புதம்தான் நடக்கப் போகிறது. என்னுடைய குழந்தையே, உன் வீட்டில் எப்பொழுதும் ஏதோ ஒரு நறுமணம், அதுவும் தெய்வீக நறுமணம் இருந்தால் உன் வீடு முழுவதும் இந்த சாயாக நான் இருக்கின்றேன் என்று அர்த்தம். நீ ஒரு செயலை மனதால் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த கெவிலி அடிக்கும் பொழுது அந்த செயல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வந்து வாக்களிக்கிறேன். இதை நீ கேட்கும் பொழுது நீ தன்னை மீறி உன் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது என்றால், நான் உன் அருகில் இருக்கின்றேன், சீக்கிரத்தில் உனக்கு நான் செய்து தரப்போகின்றேன் என்று தான் அர்த்தம். என்னுடைய குழந்தையே, உன் வீட்டில் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே நீ பேச வேண்டாம். எப்பொழுதும் தப்பான விஷயங்களை பேசக்கூடாதா? எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் உன் வீட்டில் நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன் வீட்டில் சாமி அருகில் நீ எப்பொழுதும் எதை வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுதும் ஒரு நல்ல நறுமணம் வந்தால் அந்த காரியம் உனக்கு சீக்கிரமாக நடக்கப் போகிறது என்று அர்த்தம். இனி அதை கவனித்துப்பார். உன் வீட்டில் அது நிச்சயமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்பங்கள் சந்திக்கப் போகிறாய். அதுவும் நல்ல திருப்பங்களாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கை எது எல்லாவற்றையும் சிந்தித்து முடிவெடுக்க, எல்லா காரியங்களும் சுபத்துவமாக நடக்க உன் கையில் தான் உள்ளதா? எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்தாலும் இந்த சாய் சொடக்கு போடும் நேரத்தில் அதை இல்லாமல் காணாமல் போய்விடுவேன். பயப்பட வேண்டாம். நல்ல அறிகுறிகள் உன் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. என்னை கவனித்துப் பார், எல்லாம் உன் கண்ணுக்கே தெரியும். பொறுமையாக இரு, உன்னுடைய சந்தோஷத்தை வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை நல்வழி நடத்துவேன். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.